வணக்கம். டாக்டர் ஷாஸ் கிளினிக்கோட யூடியூப் சேனலுக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்கள் வந்து பாலியல் உறவு வைக்கிறதுனால வர சிக்கல்கள் பற்றி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு கல்ச்சரல் டெட்டரேஷன், அதாவது ஒரு சமுதாயமோட ஒரு கேடு கூட நம்ம சொல்லலாம். நிறைய யங்காக இருக்கிற ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியும் ஒரு ஆவரேஜாக அவங்க மேரேஜ் செட்டில் ஆகிறதுக்குள்ள ஒரு 2 பார்ட்னர், 3 பார்ட்னர், 4 பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலாக வந்து பார்த்தீங்கன்னா, டேட் பண்ணி அவங்களோட வந்து பாலியல் உறவு வச்சு, மேற்கொண்டு அவங்களோட சம்டைம்ஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் போய் இன்டிமேட்டாக ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்த பிறகு தான், ஒரு நல்ல அமைதியான ஒரு லைஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தேடி எடுத்துக்கிறாங்க. பட் இதில் வந்து சிக்கல்கள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் மேரேஜ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனைவி மேலே இருக்கிற அந்த அன்பு, அந்த அஃபெக்ஷன் சம்டைம்ஸ் அவங்க நம்மளோட கம்பேட்டபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட எதிர்பார்ப்பு மேற்கொண்டு அவங்களோட எதிர்பார்ப்பில் ஒரு மிஸ்மேட்ச் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப ஃப்ராக்மெண்ட் ஆகும். அதனால அவங்க மேலே இருக்கிற அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து ஃபண்டமெண்டலி ஓஞ்சிரும். அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஒரு ஆணுக்கு வந்து அவங்க பார்ட்னர் மேலே போகும்போது, அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஒரு ஆணுக்கு பெண் மேலே இருந்தால் மட்டுமே தான் அந்த ஆணுக்கு வந்து அந்த பெண்ணோட சஸ்டெயின்டாக தொடர்ச்சியாக ப்ராப்பராக வந்து பாலியல் உறவு மெயின்டைன் பண்ண முடியும், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இல்லாத பட்சத்தில் அந்த ஆணுக்கு விரப்புத்தன்மை பிரச்சனை வரும். வேறு வந்து பார்த்திங்கன்னா, செக்ஷுவல் அவாய்டன்ஸ் பிஹேவியர், தொட மாட்டாங்க. சம்டைம்ஸ் வருஷக்கணக்காக மாதக்கணக்காக வந்து ஒரு இன்டிமசி இல்லாமல் அவங்க லைஃப் வந்து ரூவன் ஆகிடும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைட்ஸு, வாக்குவாதம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன ஆகுனா, கப்புள் ஸ்கூலில் அந்த ஆண் சம்டைம்ஸ் பெண்ணும் என்ன பண்ணுவாங்க, வெளியில் வந்து ரிலேஷன்ஷிப்பை தேடிடுவாங்க. ஏன்னா அந்த செக்ஷுவல் நாவல்ட்டி, அந்த செக்ஷுவல் அட்ராக்ஷன், அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட், டிசைர் எல்லாம் ஓஞ்சிருச்சு ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், நம்ம ஏன் அந்த வீடியோ வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட டைட்டிலிங்கில் நான் ஆரம்பித்தேன்னா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்போ ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சோஷியல் மீட்டிங், ஒரு ஸ்கூல் கெட் டுகெதர், ஒரு காலேஜ் கெட் டுகெதரில் ஒரு குறிப்பிட்ட சோஷியல் சுச்சுவேஷன், சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ரிலேஷனோட மேரேஜஸில் கூட வந்து சம்டைம்ஸ் காமன் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி மீட் பண்ணும்போது ஒரு செக்ஷுவல் எக்ஸ்போஷர் திருப்பி நடக்கும் அந்த பெண்ணோட. பட் இதில் வந்து என்ன ரிஸ்க் வரும்ங்கிறது கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்ட்னருக்கு பண்ணுற துரோகம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அது ஏன்னா நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக முடிக்காமல் நீங்கள் வெளியில் போயிட்டீங்க. துரோகத்தை ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சா கூட, செகண்ட் வந்து என்ன மெயினாக வரும்னா, தேர்ஸ் ரிஸ்க் ஆஃப் எஸ்டிடிஸ், பாலியல் நோய்களோட ரிஸ்க் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், எப்படி டாக்டர், அவங்க வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, தெரிஞ்சவங்க தானே. உங்களுக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா, அவங்க வேறு யாருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்கங்கிற கேள்வி ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்கு வரணும். ஏன்னா பொதுவாக வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஈஸியாக ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது மேரேஜ், நான் சொல்கிறது எல்லா பெண்களும் இல்லை, மோஸ்ட் உமன் இன்றைக்கி நம்மளோட கல்ச்சர், நம்மளோட சொசைட்டியில் ஒரு லார்ஜ் ப்ரப்போர்ஷன் நீங்கள் வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாக ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டிங் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ ஒரு 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 2 பேர் 3 பேர், இப்போ ஆண்கள் ஒரு 5-6 பேர் போனாலும் இவங்களும் ஒரு 4-5 பேர் சரிசமமாக வந்து பார்த்திங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றிட்டு யாராவது ஒரு பார்ட்னரோட ஸ்டேபிளாக செட்டில் டவுன் ஆகிறாங்க. இது நான் வந்து கன்வென்ஷனலாக ஒரு திருமணம் வாழ்க்கையில் வந்து போய் நல்லா வாழ்ந்து டைவர்ஸ் ஆகி அடுத்த மேரேஜ் அந்த குரூப் ஆஃப் பெண்கள் பற்றியே பேசலை, நான் இந்த டேட்டிங் பண்ணுற பொம்பளைங்களை பற்றி பேசுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் செட்டில் டவுன் ஆவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் அந்த மாதிரி ஹை அண்ட் ஓப்பன்னஸ்ஸாக இருக்கிற அந்த பெண்கள் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கிட்டே அவங்களோட எக்ஸ் லவரோட போய் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுருவாங்க. இதில் வந்து என்ன சிக்கல்கள் வரும்னா, ஒரு சில பாலியல் நோய்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பாலியல் நோய்கள் அவங்களுக்கு இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ என்னென்ன மாதிரி பாலியல் நோய்கள் உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்கள் வந்து வைக்கும் போது வருங்கிறது பார்த்தீங்கன்னா, காமனாக வர பாலியல் நோய்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளமிடியா வரலாம், குனோரியா வரலாம், சம்டைம்ஸ் சிஃபிலிஸ் வரலாம், ஹெச்ஐவி ரேர் கேசஸ்லேயே யூஸ்வலாக ஹெச்ஐவி வரும். ஏன்னா பார்ட்னர்ஸ் யூஸ்வலாக வந்து ஒரு 2-3 பார்ட்னர்ஸ், நல்ல தெரிஞ்ச பார்ட்னர்ஸோட நீங்கள் கான்டாக்ட் வைக்கிறதுல யூஸ்வலாக ஹெச்ஐவி வராது. பட் ஒரு ஸ்மால் ரிஸ்க் ஆஃப் ஹெச்ஐவி இருக்க தான் செய்யுது. மேலுக்கு வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெப்பாட்டிட்டிஸ் சி வரலாம். ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், மெயினாக அந்த ஹெர்பஸ் வியாதி ரொம்ப பரவுங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னொரு ஆணோட அந்தரங்க உறுப்புகளை வந்து அவங்க வந்து ஓரோஜெனிட்டல் செக்ஸ் பண்ணி, உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பண்ணி, அந்த மாதிரிலாம் அவங்க இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஹெர்பஸ் நோய், இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், அது வந்து உங்கள் உடல் விட்டு போகவே போகாது, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த வியாதி சின்சியராக எடுத்துக்கிட்டு உங்கள் பார்ட்னருக்கு போய் கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் அவங்கள நம்பிட்டீங்க பாருங்கள், உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, நீங்கள் வந்து நம்பி போய் விழுக, உங்களுக்கு அந்த வியாதி வர, அப்புறம் நீங்கள் போய் உங்கள் மனைவிக்கு பரப்ப,
அப்புறம் எல்லாம் நாசமாக போக கரெக்டாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அட் எனி காஸ்ட் ஒருத்தரோடு நம்ம ரிலேஷன்ஷிப் முடிச்சிட்டோமா ஃபினிஷ்ட். இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு எக்ஸ் லவரு அதுதான் அவங்க தான் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட ஸ்தானத்திலே இல்லையா, அப்புறம் நீங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி அங்கே போகிறீங்க. அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப் பிடிக்கலையா, ப்ளீஸ் எக்ஸிட் த ரிலேஷன்ஷிப், கோ இன் டு அனதர் மேரேஜ், இல்லை வேறு ரிலேஷன்ஷிப்புக்கு போங்க. நீங்கள் உங்களோட எக்ஸஸை மட்டும் தயவு செய்து அந்த எக்ஸாக இருக்கிறதுங்கிறது மட்டும் திருப்பி போய் விழுந்துடாதீங்க. இது நிறைய நான் 10 இயர்ஸ் ப்ராக்டிஸில் ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் மை கிளைண்டேல் ரொம்ப பாவம் இந்த மாதிரி எக்ஸ் லவர்ஸு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தொடர்பில் வச்சு ரிலேஷன்ஷிப் வச்சு பாலியல் நோய்கள் திருப்பி அவங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆகி வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி நிறைய சைக்கலாஜிக்கல் தெரப்பிஸ் கொடுத்து சரி பண்ணி அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கிற காலங்களில் இருக்குது. நம்மலாம் எப்படி தெரியுமா, அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா, நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அன்பு கிடைச்சிடாதாங்கிறது நம்ம தேடி போயிடுவோம். பட் இதில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குங்க. நீங்கள் அந்த அன்பு வந்து வேற எங்கேயாவது தேடி தொலைங்க தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த எக்ஸை விட்டுருங்க. நீங்கள் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, தட்ஸ் வை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேர்ட் எக்ஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்டே லிங்க் பண்ணக்கூடாது. நம்ம சொசைட்டியில் எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்கன்னா, யங் கைஸ் அண்ட் யங் கேர்ள்ஸ் ரொம்ப கூலாக பேசணுங்கிற பேரில் எக்ஸ் ஹஸ்பண்ட், எக்ஸ் ஒய்ஃப், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், எக்ஸ் பாய். என்னடா எக்ஸு? how is that girlfriend, how girlfriend, boyfriend, husband and wife, how can it be an ex? How can you link that? அதுதான் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், ஒய்ஃபே இல்லையே. அப்புறம் நீங்களாம் எதுக்கு நீங்களாம் வந்து எக்ஸுக்கு கூட்டிகிட்டு அது பின்னாடி போயிட்டு இருக்கீங்க? இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஃபண்டமெண்டலி ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் வரீங்கன்னா அது விட்டுருங்க. ஜஸ்ட் லெட் இட் கோ. லேர்ன் டு லெட் கோ. If you can't let go, you will be ruined. You will go ruined. Emotionally நீங்கள் ruin ஆகிடுவீங்க. என்றைக்குமே மன நிம்மதி இருக்காது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வந்து உங்களோட லைக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே கீழே போடுங்க. கொஸ்டின்ஸ் கீழே கேளுங்க. எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். மேல் கொண்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.